ஆயிடுச்சு. ஆனால் கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே கண்கள் மூடி நம்ம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் மத்தியத்தில் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தாவே உங்கள் வார்த்தைகளை அங்கே தியானிக்கும் போது பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவரே, நீர் அந்த வார்த்தைகள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே தியானிக்கும் போது ஒவ்வொரு உள்ளங்களில் தேவரீர் பேசுங்கய்யா. ஒவ்வொரு உள்ளங்களும் தொருங்க கர்த்தாவே ஸ்தோத்திர சுவாமி. நீர் கூட இருங்க, நீங்கள் நடத்துங்க, நீர் பேசுங்க கர்த்தாவே. எங்களுக்கு அந்த ஞானத்தை கூட தேவன் நீர் கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 19வது அதிகாரம் 20லிருந்து 24 வரை. லூக்கா 19 அதிகாரம், ಲೂಕ 19, 20, 40 ವರೆಗೂ ಇದೆ. ಆದರೆ ಸ್ವಲ್ಪ ಮಾತ್ರ ನೀವು ಅದು ಓದ್ರಿ. ಸತ್ವಾಗಿ ಸರಿ, ಅದು ಬಿಟ್ಬಿಡಮ್ಮ. ಅದರಲ್ಲೇ 41 ಓದು. 19ರಲ್ಲಿ 41ದಿಂದ ಓದಿ. ಹ್ಞೂ 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 ಯಾವುದು ಓದ್ತಾ ಇದೆಯಾ? ಲೂಕ ಕರೆಕ್ಟಾ? ಮತ್ತಾಯ 21, 1ರಿಂದ 9 ಓದು. ಮತ್ತಾಯ ಹ್ಞೂ 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 ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். போதுங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் மத்தேயா 21, 1-9 வரை பார்க்கும்போது அதே வசனம் தேவன் என்ன பண்ணியிருக்கார் சொல்லியிருக்கார். மார்க்கில் சொல்லியிருக்கிறார். மார்க்கு 11, 1-11, அதே போல் யோவான் 12, 1-12, 16. இது ஒரே 4 அதிகாரத்துலவும் ஒரே வார்த்தை சொல்லியிருக்கிறார். என்னென்னா கழுதையும் கழுதை குட்டியும் பற்றி அவர் என்ன பண்ணுறாரு சொல்லியிருக்கிறார். அது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ஆண்டவர் சொன்னார் சீஷர்களை பார்த்து, நீங்கள் போங்க, ஒரு கழுதை கட்டிப்பட்டிருக்கோம், அந்த கழுதை நீ என்ன பண்ண அவுத்து கொண்டு வாங்க. அது அவுக்கும்போது அவுக்குறீங்கன்னு சொல்லி அவங்க கேட்கும்போது, நம்ம எஜமானனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சீஷர்களை எழுப்புறாரு. அதே போல் அந்த கழுதை குட்டியை அவுத்து கொண்டு வர்றாங்க. வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அது மேலே உக்காந்து அவர் என்ன பண்ணார், ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி பாட்டு பாடி அவர் என்ன பண்ணுறாரு கொண்டு போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன் ஆண்டவர் கழுதை மட்டும் தேடி வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, கழுதை எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதது. ஏன்னா அவர் குதிரை மேலே வந்திருக்கலாம், இல்லை மாடு மேலே வந்திருக்கலாம். ஆனால் கழுதை மட்டும் தெரிந்து கொண்டார் அப்படின்னே சொன்னால் கொஞ்சம் திட்டுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, கழுதைன்னு திட்டுவாங்க. கழுதை ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு மிருகம். அதனால தான் தேவன் என்ன பண்ணார், கழுதை குட்டை தேடி கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது எல்லாருக்கும் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். 1வது அந்த கழுதை எதுக்காக வந்துச்சு அப்படின்னு சொல்லி மார்க் 11:2 நீங்கள் வாசிங்க. மார்க் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. 3 காரியங்களையும் இந்த கழுதை பற்றி நம்ம பார்க்கலாம்.
உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள், எதிரே இருக்கிற கிராமங்களுக்கு போங்கள். அதில் பிரவேசித்தவுடனே பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத மனுஷன் ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். கட்டியிருந்த அது போதும். ஒருவனும் ஒரு காலமும் ஏறிராத அந்த கழுதை என்ன பண்ணுங்க, நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு நாள் ஒரு காலம் ஏறாத அந்த கழுதை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஆமாம், அந்த கழுதை என்ன பண்ணால் ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாத அந்த கழுதை மேலே அது என்ன பண்ணனா கட்டி கொண்டு வாங்க, அவுத்து அது கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த கழுதை எதுக்காக வெளியில் அவரை கட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதே போல தான் நம்ம கூட ஒரு கழுதைகளை போல தான் நம்ம இருந்தோம். ஒரு காலத்தில் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிற நம்ம பாவத்தில், சாபத்தில், வியாதியில் இப்படி இருந்த நம்மளை என்ன பண்ணுறாருன்னா தேவன் என்ன பண்ணார், தேடி வந்தார் இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக. ஹல்லேலூயா. ஒன்றுக்கு உதவாத இருந்த அந்த கழுதினை எப்படி தேடி வந்து அதை அவுத்து நீர் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சீஷர்கள்கிட்ட சொன்னாரோ, அதுபோல தான் தேவன் என்ன பண்ணாரு, நம்ம ஒன்றுக்கு உதவாத இருக்கிற நம்மளை பாவத்தில், சாபத்தில், சேத்துல இருந்த நம்மளை தேவன் என்ன பண்ணாரு, தேடி வந்தார். ஹல்லேலூயா. நம்மளை அந்த கட்டு, பின்னி சூன்யம் என்று கட்டு, விபச்சாரம் என்று கட்டு, அந்த கட்டிலிருந்து நம்மளை விடுவித்து அவர் என்ன பண்ணார், கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதே போல் அந்த கட்டிலிருந்து விடுவித்து அந்த கழுதை மேலே உக்காந்து எவ்வளோ ஒரு சந்தோஷமாக அந்த ஜனங்களெல்லாம் முன்னே பின்னே தாவீதன் குமாரனுக்கு ஓசன்னா அப்படின்னு சொல்லி பாடிக்கொண்டு சந்தோஷமாக சிரித்து கொண்டு வஸ்திரங்களும் இலைகளெல்லாம் போட்டுக்கொண்டு சிரித்து முகத்தோடு அவர் ஊர்வலம் கொண்டு போனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அதே போல தான் தேவன் நம்மளை தேடி வரும்போது அந்த ஜனங்களெல்லாம் அந்த தேவன் அவங்களுக்கு செய்த அற்புதங்களெல்லாம் நினைச்சு பார்த்தாங்க. என்னென்னா தேவன் மரித்தவங்களை எழுப்பினார், குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினார். இதனால அவர் மேலே ஒரு அன்பு இரக்கமோ ஜனங்களுக்கு வந்தது. ஆனால் லாஸ்ட்டில் அவர் என்ன பண்ணுறாங்க, அத்தனை ஜனங்கள் அப்படி மேன்மைப்படுத்தின அந்த ஜனங்கள் தேவனுக்கு சிலுவிலே போடும்போது ஒருத்தராவது அங்கே இருந்தாங்களா? நன்மை பெற்றுக்கொண்டவங்களாக இருந்தாங்களா? யாராவது ஆண்டவர் கூட இருந்தாங்களா? இல்லை. அவர் சிலுவை சுமக்கும்போது, பாடுகள் படும்போது ஒருத்தர் கூட அவர்கிட்ட இல்லை. எல்லாரும் அவங்கள விட்டு வெளியே போனார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதுபோல் நம்மன்னு ஒன்றுக்கு உதவாமல் இருக்கிற நம்மளை தேவனை தேடி வந்து நம்மளுக்கு அற்புதங்களும் அதிசயங்கள் செய்து நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து, பலனை கொடுத்து, ஆரோக்கியம் அவசியம் கொடுத்து, எல்லாமே கொடுக்கும்போது இருந்த அந்த அன்பு, அந்த சந்தோஷம், சமாதானம் இப்பொழுது நமக்கு இருக்குதா? நாம் அதே போல் தேவனை நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோமா? அந்த கழுதினை தேடி தேவனை வந்தாரே, விடுவித்தாரே. அது விடுவித்த அந்த தேவனுக்காக நீயும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நம்மளுக்கு. ஹல்லேலூயா. ரெண்டாவதாக நம்ம பார்க்குறோம், அது மேலே யார் ஒருவரும் ஏறி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிற கழுதை நீ கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவரும் அது மேலே ஏறி இருக்கக்கூடாது. அந்த ஏறி இருக்கும்போது அந்த கழுதை மேலே யாராவது ஏறி இருந்தால் பரவாயில்லை. ஏறி இராமல் இருந்தால் அந்த கழுதை மேலே ஏறி உக்காரும்போது அது என்ன ஆகுதுன்னா ஓடி போகும், இல்லை வதிக்கும். இல்லைங்களா? ஓடி போக வதிக்கும். அதே போல தான் நமக்கு ஒரு கஷ்டம் ஒரு குடும்பத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஆம்பளையானாலும் சரி, பொம்பளைங்களானாலும் சரி, ஒரு பொறுப்பும் இருக்காது அவங்களுக்கு. சாப்பிட்றோமா, இருக்கிறோமா, குடிக்கிறோமா, படுக்கிறோமா, இதுதான் இருக்கும் தவிர அந்த குடும்பத்தில் அந்த தலைவிக்கானாலும் சரி, தலைவனுக்கானாலும் சரி ஒரு பொறுப்பு கூட இருக்காது. அப்படி இருக்கிற ஜனங்கள் கூட அங்கே இருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட கழுதை ஒருவரும் ஏறக்கூடாத அந்த கழுதை எனக்கு வேணும்னு சொல்லி நம்மளை தேடி தேவன் வந்தார். ஒருவரும் ஏறக்கூடாது. அது மேலே ஒரு பொறுப்பு கூட அவங்களுக்கு இருக்காம சுற்றுறவங்களெல்லாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நம்மளை தேவனை தேடி வந்து நம்மளுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு வேலை கொடுத்துருக்காரு. என்ன வேலை கொடுத்துருக்காரு? அவர் சுவிசேஷன் சொல்கிற வேலை. உண்மையில் தேவன் யாருன்னு அறிந்து கொண்டு நம்மளை என்ன பண்ணுறாரு, அவரோட வேதத்தை கொடுத்து, அவரோட வார்த்தை கொடுத்து, அவர் அபிஷேகத்தை கொடுத்து நம்மளை என்ன பண்ணுறாருன்னா கொண்டு போய் கொண்டு இருக்கிறாரு தேசத்தில். ஹல்லேலூயா.
ஆனால் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அது கேள்வியாக இருக்கிறது நம்மளுக்கு. நம்ம அவர் கொடுத்த காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா? நம்ம எதுக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? ஒன்றுக்கு உதவாமல் இருந்த நம்மளை தேவன் எதுக்காக தெரிந்து கொண்டார்? அவருக்காக நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த கழுதை தேடி நம்ம தேடி போகல, அவரே தேடி வந்தார். நம்ம தேடி போனோமா? இல்லை, அவரே தேடி வந்தார். எதுக்காக தேடி வந்தார்? அவருக்காக நம்ம என்ன செய்கிறோம்? அவருக்காக நம்ம என்ன செய்கிறோம்? எதுக்காக நம்மளை தெரிந்து கொண்டார்? ஒரு ஆத்மாவது நம்ம ஆதாயம் படுத்தி கொடுத்திருக்கிறோமா? அவர் கற்பனையின்படி நம்ம நடந்திருக்கிறோமா? வசனங்களை கீழ்ப்படிந்து நம்ம நடுக்கிறோமா? அவங்கள நம்ம தேடுறோமா? இது நம்மளுக்கு ரெண்டாவது பிரச்சனை, ரெண்டாவது காரியம். மூன்றாவது காரியம் நம்ம பார்க்கும்போது அதே வசனம், நீங்கள் என்ன வசனம் படிச்சிங்கன்னா அதே வசனம் பாருங்கள். மார்க்கு 11:2 இந்த வசனங்கள் 2 வருது. மனுஷன் ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத அந்த கழுதையில் கட்டியிருக்கிற காண்பீர்கள், அது அழுத்து கொண்டு நீங்கள் வாருங்கள். அப்போ ஒருவர் ஒரு காலம் ஏறிராத அந்த கழுதைகள நாம தான். ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருந்த நம்மளை தேவன் என்ன பண்ணுறாருன்னா தேடி வந்தார், தெரிந்து கொண்டார். அவருக்காக நாம் என்ன செய்கிறோம்? மூன்றாவதாக நம்ம அதே வசனம் படிங்க, 11:4 படிங்க. 11:4 மார்க்கு. ம் 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 அவர் என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்தை கொண்டு வந்து அவங்க வஸ்திரங்கள் எல்லாம் அதுக்கு போட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல தான் நம்மளை தேவனுக்கிட்ட நம்ம வரும்போது நமக்கு வெண் வஸ்திரங்களை அவர் போடுறவங்களாக இருக்கிறார். வெண் வஸ்திரம் நம்மளுக்கு போடுறார். அதனாலே தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஆட்டுக்கு கழுதை குட்டியை என்ன பண்ணார்? அவுத்து கொண்டு வந்தார். அது மேலே யாரும் ஏறி இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு கழுதை கொண்டு வந்தார். அப்போ இன்னொன்று எப்படின்னா வெளியில் கட்டி வைத்திருக்கிற அந்த கழுதை குட்டி தான் எனக்கு தேவைன்னு சொல்லி வந்தார். அதுபோல தான் தேவன் என்ன பண்ணுறாரு? நம்மளுக்கு ஒன்றுக்கு உதவாத நம்மளை தேவனுக்கு தேடி வந்து தெரிந்து கொண்டு நம்மளை என்ன பண்ணுறாரு? அபிஷேகித்து தேவனுக்காக நம்ம வேணும் அப்படின்னு சொல்லி தள்ளப்பட்டு மூலுக்கு தலைக்கல்லாக நம்மளை என்ன பண்ணுறாரு? அவரை தெரிந்து கொண்டு நம்ம நிறுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல தான் நம்ம என்ன பண்ணலன்னா இன்னொரு காரியம் நீங்கள் பார்க்கும். அதே 11:4 வாசிங்க. மார்க் 11:4 அது வாசிச்சிங்க இல்லையா? 11:4 வாசிச்சிங்களா? அதே போல் யாத்திராகமம் 13:13 வாசிங்க. யாத்திராகமம் 13:13. கழுதையின் தலையீற்றை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்கொள்வாயாக, மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு. உன் பிள்ளைகளில் முதல் பேரான சகல நல்ல ஜீவனையும் மீட்டுக்கொள்வாயாக. அல்லேலூயா. பாருங்க, இந்த கழுதையே மீட்டு கொண்ட தேவனுக்கு நமக்கு நன்றி சொல்லணும். அதே போல் எதுக்காக தேவன் இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள், அவர் ஆட்டுக்குட்டி போல் உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தினார் அப்படின்னு சிந்துறதுக்காக தான் வந்தார். ரத்தம் சிந்தி உங்களும் என்னையும் இந்த தேசத்தை மீட்டு கொண்டார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அதே போல் நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரவார் அப்படின்னு சொல்லியிருக்கிற காரியங்களை கூட நீங்கள் கொஞ்சம் தியானிக்கலாம். சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, சியோன் குமாரத்தியை மிகவும் களி கூர்ந்து எருசலேம் குமாரத்தியை கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்திலே வருவார், அவரே நீதி உள்ளவும் இரட்சகரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியின் மேலும் மரியின் மேலேயும் ஏறி வருகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கடைசி இதில் கன்னடல யாராவது வாசிங்க. ಅರಸನು ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಬರುತ್ತಾನೆ, ಆತನು
ನ್ಯಾಯವಂತನು ಶಾಂತಗುಳ್ಳವನವನಾಗಿ ಕತ್ತೆಯನ್ನು ஆமேன். அவன் எப்படி சாந்த குலமா தாழ்மையுள்ளவராக கழுதையின் மேலும் கழுதையின் குட்டி மேலே வருவார் அப்படின்னு சொல்லி சக்கரிய தீர்க்கதரிசி மூலமா தேவன் வெளிப்படுத்தியிருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கூட மத்தேயு 21:4 நீங்கள் பார்க்கும்போது ஒன்று ராஜா உன்னிடத்திலே வருகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது படிங்க யாராவது மத்தேயு 21:4. ஆமாம், அவர் எங்கே வருதார்? அதே வசனா சாந்த குணமுள்ளவராகவும் கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியின் மேலும் மரியின் மேலேயுமே ஏறிக்கொண்டு உங்களிடத்திலே வருகிறார், சியோன் குமாரத்தையே சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் நீங்கள் லூக்கா 19:38 நீங்கள் கூட பார்க்கும்போது கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்ட கடவார் அப்படின்னு சொல்லி கூட லூக்கா 19:38 கூட நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலும் சமாதானமும் உன்னதத்திலும் மகிமையை உண்டாவதாக என்று மிகவும் சத்தத்தோடையே தேவனை புகழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அப்போ பரலோகத்தில் சமாதானம் கொடுக்குற தேவன், உன்னதத்திலும் மகிமை உண்டாவதாக அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் சமாதானத்தை கொடுக்கறதுக்காக தான் தேவன் இந்த உலகத்தில் உங்களுக்காக எனக்காக தேவன் வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் வந்தது நமக்கு எவ்வளோ ஒரு நல்லது அப்படின்னு சொல்லி கூட நமக்கு தெரியும். ஏன்னா அவர் வரலைன்னு நம்ம என்ன பண்ணுவோம், பரலோகத்துக்கு போக முடியாது, அவரோட ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க முடியாது. அவர் வந்ததுனாலே, அவர் எனக்காக உனக்காக ரத்தம் சிந்தினாலே தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை மீட்டு கொண்டார். அவர் விலை கொடுத்து அவர் ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் மார்க் 11:11 நீங்கள் பார்க்கும்போது எருசலேமுக்கு வருகிற ராஜா அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். எருசலேமுக்கு வருகிற ராஜா. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்திலே பிரவேசித்து எல்லாவற்றையுமே சுற்றி பார்த்து போது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். 11:11 மார்க் 11:11. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான போது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். ஹல்லேலூயா. இது உலகத்துக்கு அவர் வந்தது எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த தேவாலயத்தில் சுற்றி பார்த்தாரு, அதெல்லாம் தேவாலயத்தை சுற்றி பார்த்தாரு, பெத்தேனியாவுக்கு போனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 5வதாக நம்ம பார்க்கறது அதே மார்க் 11 நீங்கள் 11:11 பார்க்கும்போது தேவாலயத்திற்கும் வருகின்ற ராஜா அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அவர் என்னென்னா தேவாலயத்துக்கு பரலோகத்தில் இருந்து இது பூலோகத்துக்கு வந்து அது தேவாலயத்தில் உலாவுகிற ராஜா அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதே போல் 6வது நீங்கள் பார்க்கும்போது மத்தாய் 21:5 நீங்கள் பாருங்கள். மத்தேயு 21:5 நீங்கள் பார்க்கும்போது தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. தீர்க்கதரிசிகளை பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்தவான்கள் எல்லாம் சொன்ன காரியங்கள் இப்போ இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும்போது கூட நிறைவேறினது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். அதுக்கு இயேசு கிறிஸ்து வரதுக்கு 500 வருடங்களுக்கு முன்பாக இந்த வார்த்தைகள் எல்லாம் தீர்க்கதரிசன வார்த்தைகள் சொல்லப்பட்டது. இந்த இயேசு கிறிஸ்து 2000 வருஷம் ஆனதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறினது. இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதே போல் இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தேவன் என்ன பண்ணியிருக்கு, வெளிப்படுத்தியிருக்காரு. 2000 வருஷத்தில் வரும்போது இது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் என்னென்ன நடக்குது, இன்னும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கூட தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அந்த காரியங்கள் எல்லாம் படித்து பார்க்கும்போது இப்போ நடக்கிறது பார்க்கும்போது தேவனோட வருகை சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கூட நம்ம தியானிக்கிறோம்.
நினைக்க முடியும். ஹல்லேலூயா. லூக்காலாம் மத்தாய் 24 இதெல்லாம் பார்க்கும்போது ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், யுத்தங்களும் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியங்கள் இப்பொழுது ஒவ்வொன்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்போ அவரு சொல்கிறாரு, இதெல்லாம் நடுக்கும்போது வாசல் படியில் நின்று நான் தட்டி கொண்டிருக்கிறேன், யார் கதவு திறக்கிறாரோ அந்த உள்ளத்தில் வந்து நான் பிரவேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லி கொண்டிருக்கிறாரு. அதனாலே நாம் என்ன கண்மூடி கொண்டு இல்லாமல் நாங்கள் தூங்கி கொண்டு நாம் இருக்காமல் தேவனை தேடுறவங்களாக நாம் இருக்கணும். தேவனோட ராஜ்யத்துக்கு ஆயுதம் உள்ளவர்களாக நாம் இருக்கணும். நம்ம கனிகளை கொடுக்குறவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம சும்மாவே இருக்கிறவங்கள நான் இருக்கக்கூடாது. ஒரு போதகர் சொன்னாராம், அவர் பேர் சாலோமன் ராஜா. அந்த போதகர் சொன்னாராம், ஒரு நிமிஷமும் கூட நம்ம இங்கே இருக்கக்கூடாது. விசுவாசிகளானாலும் சரி, ஊழிக்காரங்களானாலும் சரி, ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போகலாம், ஏதாவது ஒரு வீட்டுக்கு போகலாம், அங்கே போய் நம்ம ஒரு சத்தியத்தை சொல்லி ஒரு ஆத்மாவது ஒரு ரட்சிப்புக்குள்ளே நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த போதகர் இப்போ கூட என்ன பண்ணுறாரா, ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட வீட்டில் இருக்கிறது இல்லையா. அவர் என்ன பண்ணார், மத்தியானம் ஆராதனை ஆனதுக்கப்புறம் விசுவாசிகளெல்லாம் கூட்டிகிட்டு வெளியே ஊர்களுக்கு போவாங்க, கிராமங்களுக்கு போவாங்களா, எத்தனோ கிராமங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா. அதுபோல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாள் கூட ஒரு நிமிஷமும் கூட நீங்கள் தூங்கி கொண்டு நீங்கள் இருக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, டைமு கடிக்கும் போதெல்லாம் போங்க. யார் தெரிஞ்சாலும் சரி, தெரியாமல் இருந்தாலும் சரி, ட்ராக்ஸ் வச்சுக்கோங்க, இயேசு உன்னை நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் சொல்லுங்க. அவங்க சொல்லும்போது 10 பேருக்கு நீ சொல்லும்போது ஒரு ஆத்மாவது ரட்சிக்கப்படும். நீங்கள் சும்மா இருக்காதீங்க, சோர்வுகளும் பலவீனங்களும் வியாதிகள் அப்படின்னு சொல்லி கதவு சாத்தி கொண்டு நீங்கள் என்ன பண்ண நித்திர போய் கொண்டு இருக்காதீங்கன்னு சொல்கிறார் அவர். ஹல்லேலூயா. அதே போல் நீங்கள் இப்போ பார்க்கும்போது அந்த ஆந்திராவில் நடக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது இப்போ அவர் என்ன பண்ணார், இப்படி நடந்தாலும் சிறசால போட்டால் கூட அவர் இப்போ என்ன பண்ணார், ஒரு நாள் கூட வீட்டில் இருக்காமல் ஒவ்வொரு வாலிபர்களை கூட்டிக் கொண்டு டம்போவில் எடுத்துக்கொண்டு டம்போ எல்லாம் எடுத்துக்கொண்டு உட்கார வச்சு கொண்டு அவங்க ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம என்ன பண்ண, எதுக்கு நம்ம பயப்படுறவங்களாக இருக்கக்கூடாது, பயந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது, நம்ம வீடே பார்த்துட்டே நம்ம இருக்கக்கூடாது, எது பார்த்துட்டா நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ராஜா தேவாதி தேவனை நம்மளுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், நமக்காக ஜீவனை கொடுத்தார், நமக்காக மறுபடி வருகிறார், நமக்காக ஒரு இடத்தை ஆயுதப்படுத்தி வைத்திருக்கார். அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னா நம்ம என்ன பண்ணணும், அவருக்காக எளிமை பிரகாசிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்களுக்காக நம்ம எளிமை பிரகாசிக்கிறவங்களாக நாம் இருக்கணும். இந்த உலக பிரகாரமான ஆசைகளோ இச்சோ ஆடமோ பெருமைகளுக்காக நம்ம வாழும்போது அங்கே நம்ம போக முடியாது. அதனால் நம்ம அவங்களை தேடுறவங்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. அதே போல் நீங்கள் ஏழாவதாக பார்க்கும்போது பாருங்கள், ராஜாவுக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். யோவான் 12:13 நீங்கள் பார்க்கும்போது ராஜாவுக்கு எதிர்கொண்டு புறப்பட்டு போங்க. அது வசனங்களை வசனம் படிங்க. குறித்தோள்களை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா வருகிற பாருங்க, ஒரு காரியங்களை பார்த்துக்கோங்க. யார் என்ன சொல்றாரு, வருகிறா, அது குறிச்சு வச்சுக்கோங்க. வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார். அவர் பாருங்க வருகிறா, அவங்களுக்கு தெரியும் பாருங்க, மறுபடி ஒரு போயிட்டு மறுபடி வருகிறார். அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிரு எழுதி வைத்திருக்கிறார். அதுபோல மறுபடி அவர் வரப்போகிறார். அவர் மறுபடி வருகிறவருக்கு நம்ம எதிர்கொண்டு போகணுமா. அல்லேலூயா. நம்ம எதிர்கொண்டு போகணும். நம்ம சும்மா இருக்கவே கூடாது, நம்ம எதிர்கொண்டு போகணும். நம்மளால் எவ்வளோ பலன் இருக்கிறதோ அந்த பலத்தோட நீ என்ன பண்ண போ. ஒரு சகோதரன் என்ன பண்ண, திருமணத்துக்காக ஜெபித்து கொண்டு இருந்தானா, 2 பொம்பளை பிள்ளைங்களை பேரை வச்சு, தேவனே இந்த இவங்களுக்கு சித்தமான தேவனே இந்த 2 பொம்பளை பிள்ளைங்கள் பேர், அதே பேர் சொன்னாங்க, மறந்துட்டு அந்த பேர் சொல்லி, ஆண்டவரே இது கட்டிக்கிறதா ஆண்டவரே நீர் எனக்கு திருமணம் நடக்கணும், நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரன், வாலிப சகோதரனும் என்ன பண்ணாங்களாம், ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாராம். ஜெபம் பண்ணிவிட்டு இப்படி வேத வசனம் இப்படி திறந்த, தேவனே இந்த வேதத்தில் எனக்கு நீ பேசணும், வேதத்திலோட பேசணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரா, எனக்கு கிருபை உனக்கு போதும் போ அப்படின்னாரா. அந்த பையன் என்ன பண்ண, ஐயோ என்னடா நான் ஆண்டவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நான் இப்படி எத்தனை நாள் உபாசம் இருந்தேன், நான் ஜெபித்து கொண்டிருந்தேன், எனக்கு கிருபை உனக்கு போதும் போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எந்த பொண்ணு தான் நான் கட்டுறது அப்படின்னு சொல்லி குழப்பம் உண்டாயிடுச்சான். அல்லேலூயா.
ஏன்னா எதுக்கு நான் இதை சொல்லி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், கொஞ்ச நேரம் என்ன பண்ண வசனங்கள் எடுத்துடுவாங்க. இப்படி எடுத்துட்டு யாரை நேற்று கூட சொன்னாங்க, இப்படி எடுத்துட்டு ஆண்டவர் இந்த வசனம் எனக்கு கொடுத்துட்டாரு, இந்த வசனம் மூலமாக எனக்கு பேசிட்டாரு, இந்த வசனத்து மூலமாக எனக்கு எல்லாமே நன்மை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஏமாந்து கொண்டு இருக்கக்கூடாது. ஆண்டவரோட வார்த்தை நம்ம காதில் கேட்கணும் அப்படின்னு சொன்னால், அவருக்கு சின்ன குரல்ல அந்த வார்த்தை நம்மளை கேட்கணும். இப்படிப்பட்டு வசனங்களை துறந்து இந்த வசனம் எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஏமாந்தி கொண்டு நம்ம இன்னும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆனால் அவர் சத்தத்தை நம்ம காதில் கேட்குதா, அப்போ நம்ம எதிர்கொண்டு போனால் தான் அந்த சவரன் நம்மளோட பேசுவார். அவங்களுக்கு கனி கொடுத்தா தானே, அவர் கற்பனையில் படி நடந்தால் தானே, அவர் கீழ்ப்படிந்தால் தானே எனக்கு பேசுவார். ஏன் நம்ம ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறோம், ஏன் நம்ம இப்படி ஆத்மகள் ஆதாயம் படுத்த முடியாமல் இருக்கிறோம். நான் இப்போ சாயந்தர ஜபத்தில் நான் சொல்கிறேன் என்னென்னா, இஸ்ராவேலில் ஒரு மலடி கூட இருந்தது இல்லையா. ஒரு மலடி அப்படின்னா என்ன, கொஞ்சம் எல்லாருக்கு புரியாது அது. ஒரு மலடி கன்னடத்தில் என்ன சொல்கிறது, ஒரு பஞ்சை கூட இல்லை. பஞ்சனா ಬಂಜೆ ಇಲ್ಲ ಅಂದರೆ ಮಗುವಿಲ್ಲದಿರೋರು ಇಲ್ಲ. ಎಲ್ಲರಿಗೂ ಮಗುವಿದೆ, ಯಾರು ಬಂಜೆ ಇಲ್ಲ. ಏನು ಅದಕ್ಕೆ ಅರ್ಥ ಏನು ಅಂದರೆ, நம்ம கனி கொடுக்குறவங்களாக இருக்கணும். ஒருத்தனும் நம்ம மலடியா இருக்கக்கூடாது. புரியுதா? மலடியாக கனிகளை கொடுக்காம, தேவனுக்கு ஊழியம் செய்யாம, ஆத்மகளை ஆதாயம் படுத்தாம ஒருத்தர் கூட நம்ம இருக்கக்கூடாது. பஞ்சையா இதான மலடியா பஞ்சையோ சரியா, இப்படி மலடியா நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. தேவன் வரும்போது நம்மளை கேட்பார். அதனால தான் இஸ்ராவேல் ஜனங்களை ஒருத்தர் கூட அப்படி இருந்தது கிடையாது. அது எகிப்து தேசத்துக்கு போனாங்க இல்லையா, அது எகிப்தியர்ல பார்வோன்னு ராஜா, அவங்க கூட வேலை செய்கிறவங்க எல்லாம் இது என்னன்னா, அது வரமாட்டேங்குது, கனி தரல. அவர் என்னன்னா மலடியாக இருந்தார்கள். ஆனால் அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா, மலடியாக இராம கனி கொடுக்குறவங்களாக நாம் இருக்கணும். தேவன் வரும்போது கேட்பாரு, வேதத்தில் இருக்கிறது இல்லையா, இது மரத்தை பலனை கொடுக்கவே இல்லை, இது என்ன பண்ணலாம், இந்த இடம் கெடுக்குது, அதனால இது வெட்டி போடலாம் அப்படின்ற. ஆனால் அவர் காவலுக்காரனு சொல்கிறாரு, ஆண்டவரே இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம், எருவு போடலாம், கொத்தலாம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, வாதாடுறான். தோட்டக்காரனை வாதாடுறாரு அந்த எஜமான கிட்ட. அப்போ கனி இல்லாத மரத்தை என்ன பண்ணுறாரு, அவரை பார்க்குறாரு. 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் பார்க்குறாரு, கனி கொடுக்கலன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க. இப்போ எங்கள் வீட்டில் கூட நிறைய கொஞ்சம் மரம் இருக்கிறது, அது மரம் எல்லாம் காய் கொடுக்கவே இல்லை, கனி கொடுக்கல. அதை நான் என்ன பண்ண தெரியுமா, வெட்டி போட்டேன். எத்தனை வாட்டி வெட்டினாலும் வந்துட்டே இருந்தது. இப்போ என்ன பண்ணி வெட்டி போட்டு அதில் ஏதோ இது இருந்துச்சா, அந்த ஆசிடை ஏதோ எடுத்துகிட்டு வந்து ஊட்டிட்டாங்க, காஞ்சு போச்சு பாருங்களா. அப்போ நான் நினச்சேன், அது வெட்டும் போது நினச்சேன், அது ஊற்றும் போது நான் நினச்சேன், மனுஷனோட வாழ்க்கை கூட இது போல தான். ஏதோ நம்ம பேர் கிறிஸ்தவங்களாக நாம் இருக்காம, கனி கொடுக்காம நாம் இருக்கும்போது நம்மளுக்கு பலன் இல்லை. நீ எவ்வளோ பக்தியாயிரு, நீ எவ்வளோ உபாசம் இருந்து ஜபம் பண்ணும், நீ எவ்வளோ வேத வாசனம் வாசி, என்ன நீ செய்ய, கனி கொடுக்காம இருக்கவே கூடாது. தேவனை பற்றி யாருக்கும் சொல்லாமல் நீ இருக்கவே கூடாது. ஒரு ஆத்மாவது நீ கொண்டு வந்தால் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுமா. அப்படி பண்ணி என்ன பண்ணனா, பைபிள் எடுத்து நீ போகும்போது தேவன் ஒன்று கூட வருவார். எனக்கு பேச தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கக்கூடாது. தேவன் அவர் என்ன பண்ணார், வார்த்தைகள் உங்கள் வாயில் போடுவார். நம்ம என்ன பண்ண, கனி கொடுக்குறவங்களாக நாம் இருக்கணும். ஹல்லேலூயா. அதே போல் பாருங்கள், அது இன்னொரு வாட்டி வாசிங்க அந்த வசனம். யோவான் 12:13 வாசிங்க. குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் இஸ்ரவேலின் ராஜா. யார் ராஜா? யார் ராஜா? யார் இஸ்ரவேல்? யாரு இஸ்ரவேல்? யாரு? நம்ம ராஜா. நம்ம சொல்லல, நம்ம ராஜா. தைரியமாக சொல்ல, எங்கப்பா எங்கம்மா அப்படின்னு சொல்லி, எங்கள் வீடு, என் மகன், என் மகள், என் பேத்தி, எப்படி தைரியமாக சொல்கிறோமோ அது போலதான் என் ராஜா. எப்படி வருவார் இஸ்ராவேல் ராஜா? ஸ்தோத்திரிக்கப்பட்டவரா,
ஸ்தோத்தரிக்கப்பட்டவராக ஆர்ப்பரித்து கொண்டு வருவார். அவர் வரும்போது எப்படி வருவார்? திருடன் போல வருவார். அது வசனம் இருக்குது இல்லையா? எப்படி வருவார்? இன்னொரு வசனம், எக்கால சத்தத்தோட எல்லாரும் கண்களும் பார்க்கும்படி, எல்லா காதுகளும் கேட்கும்படி வருவார். அவர் வரும்போது கல்லறைகள் எல்லாம் திறக்கப்படும். பரிசுத்தவான்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். யார் பரிசுத்தவான்கள்? நாம தான். பரிசுத்தவான்கள் யார்? நம்ம தான். நம்மளை என்ன பண்ண, உயிரோட இருக்கிற பரிசுத்தவான்களும் அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவார். மறுத்து இருக்கிற பரிசுத்தவான்களும் கல்லறைகளை திறக்கப்பட்டு அவரை அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர் என்னன்னா, ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், ஆர்ப்பரத்தோட, எக்கால சத்தத்தோட, தூதர்களோட அவர் வருகிறார். நம்ம காதுகள் எல்லாம் அந்த சத்தம் கேட்கும், நம் கண்கள் அவரை பார்க்கும். ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஜனங்களெல்லாம் மண்ணுகாலங்களெல்லாம் மடுங்கும், நாவுகளெல்லாம் அறிக்கை செய்யும். அப்போ எவ்வளோதான் நீ கத்துனாலும், எவ்வளோதான் நீ இது பண்ணாலும் அப்போ போக முடியாது. கொஞ்சம் நினைப்பாங்க, என்ன கொஞ்ச நாள் பார்க்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை, இதே ரட்சணிய நாள். இப்போ நீ ரட்சிக்கப்பட்டாலும் மட்டும்தான், மனம் திரும்பினால் மட்டும்தான் போக முடியும். ஹல்லேலூயா. சரி, நம்ம எல்லாம் எழும்பி நம்ம ஜெபிக்கலாம். ஒரு காரியம், என்ன காரியம் தெரியுமா? எலும்ப வேண்டாம், உட்காருங்க. சரி, ஒரு காரியம் என்னென்னா, நம்ம எல்லாம் இன்னும் தேவனோட ராஜ்யம் நம்ம கட்டணும். இன்றைக்கி ஒரு முடிவை நீங்கள் எடுக்கணும். கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். இது நல்ல நாளில் தேவன்கிட்ட ஒரு முடிவு எடுத்து, தேவனே உங்கள் ராஜ்யம் நான் கட்டணும், உங்களுக்காக நாங்கள் வாழணும், உங்களுக்காக ஆண்டவரே ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்? அறிக்கை செய்து ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுக்குறவங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன்